நம்ம முதல்ல பார்த்தோம் வீடியோ தொடக்கத்துல 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நல்லா பாருங்க. அப்போ பரிந்து பேசுகிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஓகே, யாருக்காக? நல்லவங்களுக்காக கிடையாது. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு எனக்கும் பார்த்து, ஐயா சோத்திரம் ஐயா, ஐயா வணக்கம் ஐயா, ஐயா நல்லா இருக்கீங்களா, ஐயா சாப்பிட்டீங்களா, ஐயா தலைவரே தலைவரே அப்படின்னுட்டு நம்ம கார் டயருக்கு கீழே குனிஞ்சு கிடந்து கும்பிடு போடுறவனுக்கு கிடையாது. நம்ம போய் நின்னா எலும்பி நின்னு சலிட் அடிக்கிறவங்களுக்கு கிடையாது. நம்மளுக்கு பொன்னாட போத்துறவங்களுக்கு கிடையாது. நம்மளுக்கு மாலை மரியாதை பண்றவங்களுக்கு கிடையாது. யாருக்கு? பாவிகள். அதாவது பாவத்துல இருக்கிறவங்களுக்கு. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் எனக்கும் விரோதமாய் குற்றம் செய்தவர்கள், உங்களுக்கும் எனக்கும் துரோகம் செஞ்சவங்க, உங்களும் என்னையும் நிந்திச்சவங்க, உங்களையும் என்னையும் அவமானப்படுத்தினவங்க, உங்களையும் என்னையும் காரி துப்புனவங்க, உங்களையும் என்னையும் தகாத வார்த்தையில் பேசினவங்க, அவங்களுக்காக தான் என்ன பண்றாப்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறார். அதான் யோவான் ஸ்டார்டிங்ல எழுதிட்டாரு பாருங்க, என் பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். பாவம் செய்யறவங்களுக்கு தாயா பரிந்து பேசுவாரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நல்லவங்களுக்காக பேசுறது கிடையாது. புரியுதா? இவர் நீதிமான், இவர் உத்தமன், இவர் யாரு பயங்கரமான ஆளு, இவர் ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ் இல்ல, இவர் பயங்கரமான ஒரு உத்தம புத்திரன். அவங்களுக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிந்து பேசல. சிலுவை மரத்துல தான் கூட தொங்கிக்கிட்டு இருந்த திருடன், கள்ளன், அவன் என்ன பண்ணான்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்காக பரிந்து பேசலாம். நீ இன்னைக்கு அவன் கூட என்ன பண்ணுவ? பரலோகத்துல இருப்ப. அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன குற்றவாளியா? சரி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளை பொறுத்தவரை கடவுள், நமக்காக பிறந்தார், நமக்காக என்ன பண்ணார்? மரித்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், முள்முடி ஏந்தினார், ரத்தம் சிந்தினார், ஊழியம் செய்தார். நல்ல ஒரு தேவ மனிதன், தேவ ஊழியக்காரர், பிதாவினால் அனுப்பப்பட்டவர், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றியவர். அவங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல ஒரு பையன், ஊர்காரங்களுக்கு, தன்னோட சிநேகிதர்களுக்கு, அனைவருக்கும் யாரு? நல்லவர். ஆனா அன்னைக்கு சட்டத்தின் முன்னாடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குற்றவாளி. அன்னைக்கு கவர்மெண்ட் முன்னாடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு அக்யூஸ்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக பரிந்து பேசிய திருடன், ஒரு கள்ளன், ஒரு பாவ வாழ்க்கையில இருந்தவன், நீ கூட பரலோகத்துல இருப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டாப்ல ஆண்டவர். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கே பரிந்து பேசுறதுக்கு என்ன? ஒருத்தருக்காக நம்ம பரிந்து பேசிட்டோம்னு வச்சீங்களேன், அப்போ நம்மளுக்கு கூச்சா தூக்குறவங்களுக்கு பரிந்து பேசுறத பத்தி ஆண்டவர் சொல்லல. நம்மள அவமானப்படுத்துறவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? பரிந்து பேசணும். சரியா? அடுத்து ஒரு வசனம் பாருங்க. அதே புதிய ஏற்பாடு ரோமர் 8ஆம் அதிகாரம், எங்கேயோ பார்த்தனே, அதுக்குள்ள விட்டுட்டேன் பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம், ஐயோ எங்க போச்சு? அது இருக்கு 34. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. பாத்தீங்களா? அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட வலது மார்புல சாஞ்சிக்கிட்டு இருக்க யோவான், அவரை விரட்டி விட்டுட்டு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட வலது மார்புல சாயணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஜே போட்டு நம்மளை பார்த்து அல்லேலியா சோத்திரம் ஆமேன் ஐயான்னு கும்பிடு போடுறவங்களுக்காக பரிந்து பேசி பிரயோஜனம் இல்லை. நம்மளை நிந்திப்பவர்களுக்காக என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு சாபத்தேடு கொடுப்பவர்கள், நம்ம குடும்பம் அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறவங்க,
நம்ம மண்ணா போகணும்னு நினைக்கிறவங்க, நம்ம நாசமா போகணும்னு நினைக்கிறவங்க, நம்மளை கேவலப்படுத்துறவங்க, நம்மளை அவமானப்படுத்துறவங்க, அவங்களுக்காக நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம்? பரிந்து பேசுவோம். யோவானை விரட்டி விட்டுட்டு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வலது மார்புல என்ன பண்ணுவோம்? சாகிற மகனாய் மகளாய் மாறுவோம். இந்த பதிவு எனக்கும் சேர்த்துதான்.